என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலாலேயோ இல்லை ஒரு சேலஞ்ச் எடுத்து நான் வந்து இந்த டெம்டேஷன் இந்த ப்ளஷர்லாம் நான் அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் என்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தால் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு டெம்பரவரியாக அது ஒர்க் ஆகும். பட் அது ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷனை வந்து நமக்கு அது கொடுக்காது. ப்ளஷர் எப்படி ஒர்க் ஆகும், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசினாலும் அஸ் அ பீப்புள் ஆஃப் காட் நமக்கு வந்து பைபிள் இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சோதனைக்குள்ளே அகப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஹவராவது நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்க முடியும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாடல் ப்ரேயரில் கூட அவர் சொல்லுவார், ஸோ சோதனைக்கு விலக்கி எங்களை நீங்கள் பாதுகாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெம்டேஷன் இஸ் ரியல். இது நமக்கு எல்லாருக்கும் இது வந்து சோதனைகள் வரும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் இதை ஜெயிக்கணும், இதில் வந்து டே டு டே லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் வாழணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு நம்ம ஜெயித்து வரணும் அப்படின்னா பைபிள் அழகாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரேயர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சுயத்தில் இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் மேபி டெம்பரவரியாக ஒரு 5 நாள், ஒரு 1 வீக், ஒரு 2 வீக்ஸ் இதை பண்ண முடியும். அதுக்கு நோ சொல்ல முடியும் ப்ளஷருக்கு. பட் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அகெயின் நம்ம அந்த ப்ளஷர் ட்ராப்பில் வந்து நம்ம விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பட் நமக்கு அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, சீஷர்களிடத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிறாருல, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. கம்ஃபர்டர், ஹீ இஸ் அ ஹெல்ப்பர் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்துவார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய மென்டர் ரொம்ப அழகாக சொல்லுவார், பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாது, ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நம்மளால் ஒரு ஹோலி லைஃப் வாழ முடியாது, அதனால தான் பரிசுத்த ஆவி அப்படின்னு அவரை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது ஒரு ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப் ஒரு டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணல அப்படின்னா நம்மளால் ஒரு ஹோலி லைஃப் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஷருக்கு நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பர்பஸ் அந்த ட்ராக்ல போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரேயர் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ when it comes to prayer, நம்ம டிபிக்கல் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருப்போம். ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ண தெரியும். நம்ம சர்ச்சில் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுவோம், பப்ளிக்லலாம் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுவோம். பட் டு யூ ஹாவ் அ பர்சனல் ப்ரேயர் டைம் அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து அவங்க வந்து நோ தான் அவங்க சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பர்சனல் ப்ரேயர் டைம் இன் யுவர் லைஃப் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான டெம்டேஷன்லேருந்து தப்பிக்கிறது வந்து அது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இந்த ப்ளஷர் ட்ராப்பில் கண்டிப்பாக அவங்க மாட்டிடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் மேபி வெளியே பார்க்குறதுக்கு தெரியாது, பட் ஒரு சீக்ரெட் சின்லேயோ ஏதோ ஒரு ட்ராப்பில் அவங்க கண்டிப்பாக அதில் மாட்டியிருப்பாங்க. அவங்களுடைய பர்பஸை செய்ய விடாதபடி அது ஒரு பெரிய தடையாகவே இருக்கும். ப்ரேயர் லைஃப் அப்படின்னு பேசும்போது எல்லாருமே நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். ஸோ ப்ரேயர் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எப்போவுமே இருக்கும். அது சில வீட்டில் அது கட்டாயமாக இருக்கும், சில பேருக்கு அது கடமையாக இருக்கும். சிலர் இது கடமையோ கட்டாயமாக இல்லாட்டாலும் அவங்க அட்லீஸ்ட் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரேயர் இருக்கும், டெய்லியும் அவங்க பண்ணிட்டு போவாங்க, ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும். பட் எத்தனை பேர் இந்த வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கம்யூன் வித் காட், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்றது, அந்த குவாய்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ப்ரேயர்னு வந்தாலே நம்மளுடைய மைண்டுக்கு சடனாக வர்றது வந்து நம்ம அதை பயங்கரமாக அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ, ஏன் சில பேர்லாம் அரை மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ண சொன்னால் கூட நம்ம கண்டினியூஸாக நம்மளால் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வளர்ந்து வந்த விதம் அப்படி, நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்தே வளர்ந்து வந்துட்டோம். ஸோ நமக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு தெரியும், என்ன பாயிண்ட் கொடுத்தாலும் என்ன காரியத்துக்கு ப்ரேயர் பண்ண சொன்னாலும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக கூட ப்ரேயர் பண்ணி 5 நிமிஷத்தில் நம்மளால் முடிக்க முடியும். நம்ம அதுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருப்போம், டக்கு 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 டக்குன்னு அதை ரிசைட் பண்ண எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லி முடிச்சிருவோம். ஸோ பட் ப்ரேயர் வந்து ஆக்சுவலாக இது கிடையாது. நம்ம வந்து ஒரு சர்ச்லேயே இருந்து ஒரு கிறிஸ்டியன் லைஃப்லேயே இருந்து வளர்ந்து வந்ததுனால இதெல்லாம் பார்த்து வெளியே பண்ணுறதெல்லாம் கேட்டு நம்மளுடைய பர்சனல் ப்ரேயரும் இப்படி மாறிடுச்சு. பட் நம்மளுடைய பர்சனல் ப்ரேயர் வந்து ஒரு நாள் இப்படி இருக்கவே கூடாது. ஸோ பர்சனல் ப்ரேயருங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி கம்யூன் வித் காட், அந்த குவாய்ட் டைம், ஆண்டவரோட போய் நீங்கள் தனியாக உட்காந்து, இட்ஸ் நாட் அ ஒன் வே கம்யூனிகேஷன். ப்ரேயருங்கிறது வந்து இட்ஸ் அ 2 வே கம்யூனிகேஷன். ஆண்டவரும் பேசுவார், அவருடைய பேசுகிற சத்தத்துக்கு நம்ம கேட்கணும், அதுக்கு நம்ம அவரை பேச விடணும், நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம ஃபுல்லாக பேசிட்டு நம்ம முடிச்சுட்டு நம்ம ஆமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு வர்றது ப்ரேயர் அல்ல. ஸோ கம்யூன் வித் காட் அப்படின்னா ஒரு குவாய்ட் டைமில் ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மேபி ஏர்லி மார்னிங் வந்து ஒரு நல்ல ஒரு டைம். ரெண்டாவது, நீங்கள் உங்கள் பெட்ரூம்லேயே நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில பேருக்கு ப்ரேயர் பண்ண முடியாது, உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் பண்ண முடியாது. மேபி டெடிக்கேட்டடாக ஒரு பிளேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து மலையில் ஏறி போய் அவர் ப்ரேயர் பண்ணார் அதிகாலையில். ஒரு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது,
ஒரு தனிமையான ஒரு இடம், யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் நினச்சிருந்தா வீட்டில் இருந்து பண்ணியிருக்கலாம். அதிகாலையில் எழுந்து மலைக்கு போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் அவர் போகிறாரு. ஸோ அதை மாதிரி நம்ம ஆண்டவரோட உட்காந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பிளேஸ், மேபி உங்கள் டெரஸாக கூட இருக்கலாம், இல்லை அல்லது வேறு ஏதாவது ஒரு தனியாக ஒரு இடமா இருக்கலாம். அந்த மாதிரியான இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு டைமில் அங்கே போயிட்டு நோ ஹரி, அதாவது அவசரமாக பண்ணாமல் இத்தனை மணிக்குள்ளே இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் போய் அமைதியாக உட்காந்து எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸும் பெட்டிஷனும் இல்லாமல் போயிட்டு அவருடைய சமூகத்தில் அந்த அந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் போய் உட்காரணும். ஸோ அதுதான் கம்யூன் வித் காட். ஸோ ஏன்னா நம்ம வி ஹாவ் சம் க்ரைட்டீரியா வச்சுருப்போம். ப்ரேயர்னோடனே தேங்க்ஸ் கிவிங்கில் ஆரம்பிக்கணும், அப்புறம் ப்ரைஸில் கொண்டு போகணும், அப்புறம் வந்து நம்ம இன்டர்சீட் பண்ணணும், பெட்டிஷன் வைக்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும், இப்படி தான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.